வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசில் ஒரு மாவோயிஸ்ட் இருந்தது. அவங்களோட 52வது வயசில் இப்போ ஒரு அமைச்சராக இருக்காங்க. அந்த பெண் யாருன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இவங்களோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனசரி ஹன்ஷியா. இவங்க வந்துட்டு அமைச்சர் பதவி ஏற்றுக்கும் போது மக்கள்லாம் கொடுத்த வரவேற்பை பார்த்து மேடையில் இந்த பெரிய பெரிய தலைவர்கள்லேயே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வியந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு ஜூலை 9ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு ஜனகாம்பேட்டில் வந்துட்டு பிறக்கிறாங்க. அவங்க ஜனசக்தி நக்சல் குரூப்பில் வந்துட்டு போய் சேர்ந்துடுறாங்க. 11 வருஷம் அந்த நக்சல் குரூப்லேயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குரூப்லேயே வந்துட்டு அவங்களால வந்துட்டு நீடிக்க முடியல. சில காரணங்களால் அந்த குழுவிலேருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு 1997 வந்துட்டு பொது மன்னிப்பு கேட்டுடுறாங்க. பொது மன்னிப்பு வந்துட்டு கேட்டதுக்கப்புறம் காவல்துறையிடம் வந்துட்டு போய் அவங்க சரணடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிப்பை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வழக்கறிஞருக்கும் படிச்சிருக்காங்க. அவங்களோட அரசியல் வாழ்க்கை எப்போ தொடங்குச்சு பார்த்தீங்கன்னா 2004 தான் தொடங்கிச்சு. தெலுங்கு தேசம் கட்சியில் தான் வந்துட்டு அவங்க போய் முதல்ல சேர்றாங்க. அவங்க போட்டியிட்ட முதல் தேர்தல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுத்துச்சு. ஆனால் அவங்க அதில் சோர்வு அடைஞ்சில்லை. திரும்ப 2009 மறுபடியும் தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் 2017 தான் காங்கிரஸில் இணைஞ்சிடுறாங்க. இணைஞ்சிட்டதுக்கு அப்புறமே அவங்க பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறாங்க. சத்தீஸ்கர் மல்லிகா காங்கிரஸ் மாநில பொறுப்பாளராகவும் அவங்க இருந்திருக்காங்க. 2018 2023 வரைக்குமே அவங்க போட்டிட்ட எல்லா தேர்தலையும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா சுமார் 400 கிராமங்களுக்கும் போய் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்போது டிசம்பர் 7ஆம் தேதி 2023 தான் அவங்க அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அமைச்சர் பதவி ஏற்றுக்கும் போது தான் மக்கள் எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்க ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் விமன் சைல்டு வெல்ஃபேர் மினிஸ்டராக இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஃப்ரம் அ நக்சல் டு அ மினிஸ்டர். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சோன்னா நம்ம நினச்சதை அடைஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.